ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற முதல் வீடியோ வித்தா ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி என் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? போகிறப்ப நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் உங்கள் தமிழர்கள். இந்த ஷோ மை செல்ஃப். நம்ம சேனலுக்கு புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போடுற வீடியோஸ்லாம் டான்னு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்ன நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ வந்து எங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து முழு காரணம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. நானும் சரி இன்னும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து ஃபியூ டேஸ் வந்து நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணல. அப்புறம் கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி எப்போனா ஒரு 2022 தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பெரிய ரீச் எதுவும் இது கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நானும் 2-3 வீடியோஸ் போட்டேன், எதுவும் வேலைக்கு ஆகலை. அப்புறமேட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் வந்து மேக்கிங் வீடியோஸ், அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர், அப்புறம் எமர்ஜென்சி லைட்டு, அப்புறம் இன்னொன்று இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து பண்ணேன். அப்புறம் செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் நான் நிறையாவே போட்டேன். அந்த வீடியோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் செம்ம ரீச் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இந்த சேனலுக்கு இது முக்கிய காரணம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணேன்னா அவங்க வந்து ப்ரோ நான் உங்கள் வீடியோலாம் ரொம்ப பார்க்குறேன், அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் இது சொல்லி, ப்ரோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க, நீங்கள் நல்ல நல்ல கரெக்டாக போகிறீங்க, உங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சேனல் ஆரம்பித்து நீங்கள் போட்டிங்கன்னா வியூஸ் வந்து நல்லாவே போகும் அப்படின்னு வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. சரி அவங்களும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் சேனலை வந்து ஏற்கனவே வீடியோ பண்ணி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு. அதில் 2வது கேள்வியாக வந்து, ப்ரோ நீ யூடியூப் சேனல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இயர்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் முக்கியமான விஷயம், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டுருக்கிறேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் கொஞ்சம் இருக்குது. நான் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன். மற்ற டேஸ்லாம் வந்து மற்ற ஒர்க் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, ஓகேங்களா? ஏதாவது ஒர்க் இருக்கிறதுனால வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறது கஷ்டம். அதாவது சாட்டர்டே சண்டே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா காலேஜ் போகிறேன், ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கும், ப்ராஜெக்டும் தருவாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து நான் வந்து சாட்டர்டே சண்டே வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போய்ட்றேன், பாய்.